வாங்க வாங்க, உங்க 3 பேத்தையும் ஒத்துமையா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காஃபி டீ போட்டு கொண்டு வரட்டுங்களா? ஐயோ வேண்டாம் மருமகளே, அடிக்கிற வெயில்ல டீ காஃபி எல்லாம் அடிக்கடி குடிக்கவே கூடாது. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல தே, நான் இன்னும் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் தே. நீ போய் சாப்பிடு, வேலையெல்லாம் கிடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல தே, கையோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் தே. இப்ப மணி என்ன ஆகுது? 11 மணி ஆகுது. காலையில சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்டா மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவ? இப்படி நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? போய் சாப்பிடு, வேலையெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். சரி தே. சூப்பர் டி. ஒவ்வொரு வீட்லயும் மாமியா மருமக சண்டை போட்டுட்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கு எசிலி போட்டு கிடப்பாளுங்க. ஆனா நீ உன் மருமகளை எப்படி நல்லா பாத்துக்கிற. ஏக்கா, மயனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமக வந்த உடனே மாமியார் பதவி கிடைச்சிருச்சுன்னு ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. இப்ப உடம்புல தெம்பு இருக்குதுன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா வயசான காலத்துல உடம்புக்கு முடியாம கிடக்கும் போது நம்மளை யாரு பாப்பா? நம்ம மருமக தானே பார்க்கணும். அதை மனசுல வச்சுக்கணும்க்கா. என் மக கல்யாணம் முடிஞ்சு அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. என் மகன் காலையில ஆபீஸ் போனானா சாயந்தரம் தான் வீடு வந்து சேருவான். என் கூடையே இருக்கிறது என் மருமக மட்டும்தான். அதனாலதான் அவன் மேல எனக்கு அன்பும் பாசமும் அதிகமா இருக்குது. எங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சண்டையும் போட மாட்டேன்க்கா. ஆமாடி, ஒன்ன மாதிரியே எல்லார் வீட்லயும் எல்லா மாமியாரும் மருமக மேல அன்பா பாசமா இருந்துட்டாங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது.